வெள்ளை பூசணிக்காய் வடைக்கான ரெசிபி பார்த்துடலாமா? 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி அரிசி வந்துட்டு நல்லா வந்துட்டு சும்மா ஒரு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பூசணிக்காயை வந்துட்டு நல்லா வந்துட்டு பீட்ரூட் சீவரில் வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அரிசியை ஊற வைக்கிறது வந்து இந்த பூசணிக்காயிலே தான் ஊற வைக்கணும். ஸோ 2.25 கப்பு அரிசிக்கு 3 கப்பு பூசணிக்காய் வந்துட்டு நல்லா போட்டு ஊற வச்சுருங்க. கூடவே 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பெசரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணியிலே வந்துட்டு அது நல்லா ஊறிடணும். மிளகாவை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரைண்டரில் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, ஜீரகம், மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு பெசரி விடுங்க. ஜென்டிலாக பெசரி விடுங்க. அது வந்துட்டு நல்லா வந்துட்டு வடை போடுற அளவுக்கு. அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் வடை ரெடி.